ஹாய். உங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி அடிக்கடி சாக்லேட்ஸ் குடுக்கறனால தான் சொத்தப்பல் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி அது மட்டும் ரீசன் இல்ல. ஈவன் நீங்க நைட் டைம்ல பாட்டில்ல பால் குடிச்சிட்டு தூங்க வைக்கிறது அண்ட் பல் வளர்ந்ததுக்கு அப்புறமும் நைட்ல ஃப்ரீக்வென்ட் ஃபீடிங் பண்றது இது எல்லாமே கிட்ஸ்க்கு கேரிஸ் வரதுக்கான சான்சஸ். இது மட்டும் இல்லாம சில கிட்ஸ்க்கு நீங்க நைட் டைம் பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் இல்ல ஃபுட் ஏதாச்சும் கொடுத்துட்டு ப்ரஷ் பண்ணாம தூங்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபுட் ட்ராப் ஆகி சொத்தப்பல் வரதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி மவுத் ரின்ஸ் பண்ணாம நைட்ல தூங்க வைக்கிறீங்க இல்ல ஓரல் ப்ரஷ் பண்ணாம தூங்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் குழந்தைங்களோட மவுத்ல பாக்டீரியல் growth அதிகமாகி ஓரல் கேவிட்டியோட பிஹெச் லெவல் கம்மியாகும். ஸோ இதனால கேரிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ சொத்தப்பல் வராம சின்ன வயசுல நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நைட் டைம் பாட்டில் ஃபீடிங் கூடாது அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் நைட்ல ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படின்னாலும் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்க குழந்தையோட மவுத்ல அதாவது கம்ஸ், டங், டீத் எல்லாமே க்ளீன் பண்ணி விடுங்க. அண்ட் கிட்ஸ் அண்ட் டாட்லர்ஸ்க்கு நைட் டைம் கண்டிப்பா ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படின்ற ரூல் கொண்டு வாங்க. ஸோ இது எல்லாமே உங்க வீட்ல இருந்தே நீங்க கிட்ஸ்க்கு கேரிஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணலாம். சப்போஸ் கேரிஸ் வந்துருச்சு, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இல்ல ட்ரீட்மெண்ட் மூலமா ப்ரிவென்ட் பண்ணலாமா அப்படின்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம்.